அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் ஒரு பூங்காவில் அமர்ந்து ஒரு புதிய புத்தகம் எழுதுவதற்காக யோசித்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் அங்கே ஒரு 3 அல்லது 4 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி லியோ டால்ஸ்டாய் யார் என்று தெரியாமல் அவரிடம் விளையாட ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்தில் இருவருமே சிரித்து மகிழ்ந்து விளையாடுகிறார்கள். அந்த சிறிய குழந்தை லியோ டால்ஸ்டாய் மீது ஏறி அமர்ந்து அவருடைய தாடியை பீத்து முடியை களைத்து உடல் மீதும் அவர் ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள் இருவருமே. அந்த விளையாட்டு முடிந்த உடனேயே நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று அந்த குழந்தை சொன்னாலாம். அப்பொழுது லியோ டால்ஸ்டாய் அந்த குழந்தைகிட்ட, நீ வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் உலக புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டாய் கூட விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட லியோ டால்ஸ்டாய் சொன்னாராம். அதற்கு அந்த குழந்தை சொன்னாராம், நான் போய் சொல்கிறேன் உலக புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டாய் கூட நான் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன்னு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் மரியா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் படிக்கிற பொண்ணோட விளையாண்டினேன் அப்படின்னு நீங்களும் பெருமையாக சொல்லிக்கிங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அன்பு மிக்கவர்களே, ஒரு நிமிடம் லியோ டால்ஸ்டாயுடைய தலைக்கணம் சுக்கு நூறாய் போனதான். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கிற பட்டம், பணம், பதவி, அதிகாரம், ஆணவம் எதுவுமே நிலையற்றது. குழந்தைக்குரிய உண்மையான தூய்மையான உள்ளமும் எல்லோரையும் நம்பி ஏற்கிற ஒரு உள்ளமும் அதே நேரத்தில் பாகுபாடற்று அனைவரையும் அன்பு செய்கிற உள்ளம்தான் உண்மையிலே ஒருவனை அல்லது ஒருத்தியை உயர்ந்தவனாக இந்த உலகத்தில் மாற்றும். ஆகவே குழந்தையாய் மாறுங்கள், குதூகலித்து வாழுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.